அமைப்பிடமிருந்து அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்குரிய ஏராளமான வாய்ப்புகளை தந்திருக்கிறானே, அதுல ஒரு வாய்ப்பு தான் என்னது? இந்த ஆஷுரா தினத்திலே நோக்கப்படுகிற நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தவரை எத்தனை நோக்கிருக்கிறார்கள்? ஒரு நோன்பு நோக்கிருக்கிறார்கள். அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் பிறை 9 சேர்த்து 9 10மாக 2 நோன்புகளை நான் நோக்க சொல்லியிருப்பேன். உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் அந்த பிறை 9 சேர்த்து நான் வைப்பேன் என்று சொன்ன அடிப்படையில் நாம 2 நாட்கள் நோன்பை நோக்க கடமைப்பட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆஷுராவுடைய நாள்ல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள் நினைவு கூறப்படும். எப்படி அரஃபாவுடைய நோன்புல ஹஜ் பெருநாளைக்கு முந்தைய நாள் அரஃபாவுடைய நோன்பு இருக்கும், மறுநாள் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவோம், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவோம். இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடியது பார்க்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அந்த அரஃபாவுடைய பெருவெளியில் அந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக அவர்கள் அங்கே சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் மூடினார்கள். இன்னும் பல கிரிகைகள் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய அவருடைய செயல்பாட்டினுடைய வெளிப்பாடாக செய்வதை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தையும் அந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நமக்கு விதித்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஸ்தஅதுக லிநஃப்ஸி, எனக்காக மூசாவே உம்மை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்றான், எனக்காக என்னுடைய பணிக்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன், தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்லி முடித்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அத்ஹப் அன்த வ அஹூக, நீர் உம்முடைய சகோதரரும் எனது சான்றுகளோடு மக்களிடத்தில் செல்லுங்கள். அல்லாஹ் கவனமாக ஒரு வார்த்தையை அந்த இடத்திலே பதிவு செய்கின்றான், வலா தனிய திக்ரி, ஒருபோதும் என்ன செய்து விடாதீர்கள் என்றால் என்னை நினைப்பதில் இருந்து, என்னை திக்ர் செய்வதில் இருந்து, என்னை வழிபடுவதில் இருந்து. திக்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைப்பது என்று சொன்னால் அல்லாஹ் கடமையாக்கி அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகளுக்காக எல்லாம் அடங்கிடும். என்னை நினைப்பதில் நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த நேரத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, பனு இஸ்ராயேல் மக்கள், அந்த எகிப்து மக்கள், எகிப்து என்று சொல்றோம், எகிப்து அந்த கிப்து என்கின்ற அந்த வார்த்தையில் இருந்து பிறந்தது. அந்த பூர்வகுடிகளான கிப்தியர்கள், அந்த கிப்தியர்களை கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக வைத்திருந்தார். பனு இஸ்ராயேல் சமுதாயத்தார்கள் கிப்தியர்களை 300 ஆண்டுகள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அந்த 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புரட்சி ஏற்படுகிறது. மக்கள் புரட்சி ஏற்பட்ட பிறகு மீண்டும் கிப்தியர்களுடைய கை ஓங்குகிறது. பனு இஸ்ராயேல் மக்கள் அங்கே மீண்டும் அடிமைகளாக ஆக்கப்படுகிறார். அந்த கிப்தியர்களில் இருந்து தோன்றியவன் தான் ஃபிரௌன் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதன். அவர்கள் மக்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஃபிரௌன் என்கின்ற அந்த வம்சாவளியினுடைய பெயர்களை வைப்பதும். அதிலே 11வது மன்னனாக வந்த ஃபிரௌன், அவன் தன்னை கடவுளாக அறிமுகப்படுத்துகிறான். ஆனா ரப்புக்குமுல் அலா என்று அவன் சொல்லுகிறான், நான் தான் உங்கள் இறைவன் என்று சொல்லுகிறான். இப்படி சொல்லி என்னை வணங்குங்கள் என்ற அந்த மக்களிடத்திலே வற்புறுத்துகிறான், திணிக்கின்றான், ஏற்க மறுப்பவர்களை கொலை செய்கின்றான். எல்லோரும் படுகின்றார்கள்.
இப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த பனூ இஸ்ராயீல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடனுடைய கணிப்பின் பிரகாரம் இந்த சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையின் மூலமாக உனக்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறது, பெருங்கொண்ட நெருப்பொன்று துரத்தி வந்து ஊரை அழிப்பதை போன்று கனவு காண்கின்றான். கனவை கண்ட அவன் அந்த கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஜோதிடர்களை, அப்பொழுது இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை அழைத்தவன் ஆலோசனை செய்கின்றான். அந்த கனவுக்கு விளக்கமாக இதை சொல்றான். பெருங்கொண்ட நெருப்பு ஒன்று வந்து உன்னை அழிக்கிறது என்று சொன்னால், அந்த இந்த உன்னுடைய காலகட்டத்திலே பனூ இஸ்ராயீல் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையின் மூலமாக உனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன முடிவெடுக்கின்றான்? எந்த ஆண் குழந்தைகளையும் விட்டுவிடக்கூடாது, இருந்தால் தானே நம்மை அழிப்பதற்கு. இனிமேல் வளர்ந்து வரப்போகிறது சொல்லுகிறார்கள். அப்ப பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்து விடலாம் என்று முடிவுக்கு வருகின்றான். அப்படி முடிவுக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த முடிவிலே ஆலோசனை செய்து சொல்லுகிறார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் அதை செய்தோம் என்று சொன்னால் நமக்காக போராடக்கூடியவர்கள், எஞ்சி இருக்கக்கூடிய நமக்காக பணிவிடை செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை அவன் உதாசீனப்படுத்துகிறான். இப்படி துவங்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாயார் வயிற்றிலே கருவுற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அவர்கள் வயிற்றிலே இருப்பதை அந்த அரசாங்கத்திற்கு மறைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பிறக்க வைக்கின்றான். பிறக்க வைத்து விட்டு அவருடைய தாயாருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இக்குழந்தையை நீங்கள் பெட்டிக்குள் வைத்து அதை கடலிலே போடுங்கள், கடல் அவரை கரை சேர்க்கும், எனக்கும் இவருக்கும் எதிரியானவன் இவரை எடுத்துக் கொள்வான் என்று நம்முடைய தாயாருக்கு நாம் மூசாவை அறிவித்தோம். எனது கண்காணிப்பில் வளர்க்கப்படுவதற்காக உண்மையில் என் அன்பை நான் செலுத்தினேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஒரு பெட்டியிலே வைத்து அவர்களை அந்த நைல் நதியிலே விடுகிறார்கள். அது கரை சேர்க்கிறது. கரை யாருடைய கையிலே சேருகிறது என்று சொன்னால் மூசா அவனுடைய மனைவியாகிய ஆசியாமையாரிடத்திலே அது கையிலே சேர்கிறது. அந்த குழந்தை கொள்ளும்படி சொல்லுகிறான். பிறவனுக்கு குழந்தை இல்லாத நிலையிலே அவருடைய மனைவி சொல்லுகிறார், இந்த குழந்தை நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கட்டும், இந்த குழந்தையை நாமே வளர்த்துக் கொள்வோம், நம்முடைய கட்டுப்பாட்டில் வளரக்கூடிய குழந்தை நமக்கு எப்படி எதிரியாகும் என்று சொல்லுகிறான். சொல்லுகிறார்கள் நம்மையார். அதை அவன் ஏற்கிறான். அவருடைய அரசவையில் இந்த குழந்தை வளர்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கவலையாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இருவரை எப்படி இணைக்கின்றான் என்று சொன்னால், அந்த குழந்தை பால் குடிக்க மறுத்து அழுகிறது. பல செவிலி தாய்கள் முயற்சிக்கிறார்கள், முடியாமல் போகக்கூடிய நேரத்துல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அந்த அரண்மனையிலே பணி செய்கின்றார்கள். அவர் சொல்லுகிறார்கள், எனக்கு தெரிந்த ஒரு செவிலி தாய் இருக்கின்றார், அவரை நான் அழைத்து வரட்டுமா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்கின்றான் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை அங்கே அல்லாஹ் இணைத்து அந்த தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் போட்டிருந்தார். இப்படியான நிலையில அங்கே அவர் அல்லாஹ் இணைத்து வைக்கின்றார். அவர்கள் பால் போட்டு அந்த குழந்தை அரண்மனையிலே வளர்கின்றது. இப்படி நிலை போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். அவர்களிடத்திலே மார்க்க பிரச்சாரத்தை எடுத்தவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். பலவிதமான துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகக்கூடிய நேரத்தில் அவர்களை எதிர்த்து யாராவது பேசினால் அவர்களை மாறுகளை வாங்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனைகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய கொடுங்கோன மன்னனாக ஃபிரௌன் இருக்கின்றார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான அற்புதங்களை இந்த இடத்தில் நிகழ்த்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறார் சொன்னால், அங்கே சூனியக்காரர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். சூனியக்காரர்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடியதை போடுகிறார்கள். அது பாம்பு போல காட்சியளிக்கின்றது. அது சூனியத்தின் மூலமாக அவர்கள் மக்களை
சூனியத்தின் மூலமாக நம்ப வைக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கிறார்கள், அது பாம்பாகவே மாறிவிடுகின்றது. அவை அனைத்தையும் அது விழுங்கிவிடக்கூடிய அந்த சம்பவத்தை இங்கே மக்கள் பார்க்கின்றார்கள். உண்மையாகவே இவர் மிகப்பெரிய சூனியக்காரராக இருப்பார் போல என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவர்கள் தங்களுடைய சட்டை பைக்குள்ளே கையை விடுகிறார்கள், கையை வெளியே எடுக்கின்றார்கள். கை மென்மையான முறையிலே ஒளி வீசக்கூடிய வண்ணத்திலே கை தெரிகின்றது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதங்களை அவர்கள் மூலமாக காட்டுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அந்த சூனியக்காரர்களை முதலில் அழைத்து வந்தானே, அவர்கள் போட்டது பாம்பு போல தெரிந்ததை அந்த கண்கட்டிடத்தை செய்தவர்கள் இஸ்ராத்தை ஏற்கின்றார்கள். மூசா சொல்வதுதான் சரியானது, மூசா கொண்டு வந்த வேதம், மூசா கொண்டு வந்த கொள்கைதான் சரியான கொள்கை, அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நியாக்காதீர்கள் என்று சொல்ல அந்த கொள்கை மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்றாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சூனியக்காரர்களை மாறுகால் மாறுகை வாங்குகின்றான். இப்படி இந்திரலங்கா கொடுமைகளை செய்து வந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே ஃபிரௌனுடைய அழிவை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றார் என்பதை நாம இன்ஷாஅல்லாஹ் தொடர்ச்சியாக எல்லாம் அல்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை, அல்லாஹ்வுடைய உதவி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் நிச்சயமாக வரும் என்கின்ற ஒரு நேரடி சாட்சியாக அந்த மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டினார். ஃபிரௌனுடைய படைகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துல பல ஊர்களில் இருந்தும் ஆட்களை திரட்டுகின்றார்கள். இப்படி என்னை எதிர்த்து நான் சொல்லக்கூடியதை கட்டளைகளை மீறி செயல்படக்கூடிய இந்த சிறிய கூட்டத்தை விட்டு வைக்க கூடாதவர்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று என்கின்ற அடிப்படையில படைகளை திரட்டுகின்றான், அவர்களை துரத்துகின்றான். அவர்கள் ஓடோடு செல்கிறார்கள். ஒரு கட்டத்திலே கடல் அவர்களை குறிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனிருந்த அந்த மக்கள் எல்லாம், மூசாவை நாம வசமாக மாட்டிக்கொண்டோம், வசமாக நாம சிக்கிக் கொண்டோம், முன்னே கடல் இருக்கின்றது, உள்ளே மூழ்கி சாக வேண்டியதுதான். பின்னால் திரும்பி பார்த்தால் ஃபிரௌனுடைய படைகள் நம்மை கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது. என்ன செய்வது மூசா, இப்படி மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னோடு இருக்கின்றான், என்னோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவியை தயார் நிலையில வைத்திருக்கின்றான், எதற்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்கின்ற நம்பிக்கை அந்த இடத்துல ஊட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவை உங்களுடைய கைத்தடியை கொண்டு நீங்கள் கடலில் அனுப்பீரார்கள். கடல் இரண்டாக விளக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றார். இது எப்படியாவது எந்த வகையிலாவது நம்பக்கூடிய சான்று இருக்கின்றதா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை வசமாக நாம் மாட்டிக்கொண்டோம் என்று நம்பிக்கையிலிருந்து சொன்ன அந்த மக்களிடத்துல அல்லாஹ் கடலிலே கைத்தடி கொண்டு அடிக்க சொல்லியிருக்கின்றான். கொஞ்சம் பொறுங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொன்னால் இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசிப்பார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனநிலை எப்படி இருந்தது? அல்லாஹ் அடிக்க சொல்லுகின்றான், கடலிலே ஓங்கி அடிக்கின்றார்கள், கைத்தடியை கொண்டு அடிக்கின்றார்கள். பிரம்மாண்டமான முறையில இரண்டு பக்கங்களும் மலைகளை போன்று கடல் உயர்ந்து காணப்படுகிறது. நடுவில் பாதை வழிவகுக்கப்படுகிறது. அந்த வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய கூட்டத்தார்களும் தப்பிச் செல்லக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய படைகளும் இடையிலே மாட்டிக் கொள்கின்றார்கள். கடலிலே மூழ்கடிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்க முடியும்.
அப்படிப்பட்ட கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அவர்களுடைய உடலோடு சேர்த்து அவருடைய உயிரை பாதுகாத்து வைத்திருப்பதாக சொல்லி காட்டு. அவர்கள் காலையிலும் மாலையிலும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறுதி நேரத்தில் உயிர் தொண்டைக்குரிய அடையக்கூடிய நேரத்தில் ஃபிரௌன் மூசாவை சொன்ன கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விதமான பயனும் தராத ஒரு நம்பிக்கையாக ஆக்கி வைத்து விட்டான். அந்த ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு மரணித்து விட்டான். காலையிலும் மாலையிலும் ஃபிரௌன் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதான் நான் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில இப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் இந்த நோன்பை நிற்பதாக ரமலானுடைய நோன்புக்கு முன்பதாகவே இந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுறோம். மோசே என்று சொல்வார்கள் யூதர்கள். எங்க அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட நாளை நாங்கள் கொண்டாடுவதற்காக நோன்பு வைக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களை விட மூசா எனக்கு நெருக்கமானவர், எங்களுடைய கொள்கைக்கு ஒத்தவர், நீங்கள் மூசாவுடைய கொள்கை பின்பற்றி சரியான முறையில் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வழிவந்த முகமது ஆகி என்னை நீங்கள் பின்பற்றி இருப்பீர்கள். மூசாவுடைய வழியை நீங்கள் சரியாக பின்பற்றவில்லை. எல்லா கட்டத்திற்கும் யூதர்களுக்கு மாறு செய்ய மார்க்க வலியுறுத்துகிறார். யூதர்கள் மீசையை வளர்வார்கள், நாம் மீசையை விட்ட கத்தரிக்க வேண்டும். இப்படி பலவிதமான காரியங்கள் மார்க்கம் நமக்கு யூதர்களுக்கு மாறு செய்ய சொல்லுகிறது. இப்படியான முறையில இந்த யூதர்கள் இந்த நோன்பை வைக்கக்கூடிய நேரத்துல ஆஷராவுடைய பிறை 10 வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னார். 9 சேர்த்து வைக்க நான் சொல்லியிருப்பேன் என்று சொன்ன அடிப்படையில பிறை 9, 10 அன்று இந்த 2 நோன்புகளை ஆஷராவுடைய நோன்புகளை நோக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தந்து அருள் இருக்கின்றார். இந்த நோன்பை தவறாமல் நாம் இந்த 2 நாட்கள் இந்த நோன்பை நோக்கக்கூடிய மூலம் அல்லாஹ் முந்தைய ஆண்டுகளினுடைய மன்னிப்பை நமக்கு வழங்குகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் அவருடைய அந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றி அந்த நாளை கொண்டாடக்கூடிய விதமாக அல்லாஹ் அவருக்கு ஒரு இணை கற்பிக்கக்கூடிய நேரத்துல நான் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இறைவனுடைய பண்புகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவனை அழித்து வீழ்த்திய அந்த கொள்கையை ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த செயலை அல்லாஹ் கண் முன்னால் அவர்களுக்கு காட்டினான். அத்தகைய நிகழ்வுகளை கொண்டாடக்கூடிய விதமாக இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கின்றான். இந்த நோன்பை நோக்கக்கூடிய இந்த பாக்கியத்தையும் இந்த பாவ மன்னிப்பை அடைவதற்குரிய வழிகள் எல்லாம் நமக்கு தந்து அருள் புரிய வேண்டுமாக இந்த புரியலாம் இந்த துபாவுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. வரிசைகளை நேராக நெருக்கமாக பெற்றுக் கொள்ளுங்கள். குதிகளை பார்த்து செல்வதை சென்று அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله أكبر. سمع الله لمن حمده الله أكبر. الله أكبر الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. قد فرض الله لكم تحلة أيمانكم والله مولاكم وهو العليم الخبير. وإن تتوبا إلى الله فقد صحت قلوبكما. الله أكبر. سمع الله لمن حمده الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
வேண்டும்.